Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB Mathematics prepare பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுல இருந்து அதுக்கு முன்னால எப்பவுமே நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலனா கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. PGTRB Maths னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, PGTRB 2025 னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, PGTRB MCQs னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அனாலிசிஸ், அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு பிளேலிஸ்ட் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். PGTRB மேத்ஸுக்கான கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, MCQs பேட்ச் இருக்குது. எது வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் டைம் பாருங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்குது. எல்லாமே நான் புக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருமே PGTRBக்காக விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால நான் ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ரீசெண்டாக உள்ள கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அனுப்பி வைங்க, நான் கட்டாயமாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ரீசெண்டாக உள்ள கொஸ்டின் கடைசியாக 2022 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அந்த கொஸ்டினுக்கான PDF உங்ககிட்ட எப்பயாவது இருந்ததுன்னா எனக்கு கட்டாயமாக அனுப்பி விடுங்க. நான் அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக தொடர்ந்து கொடுக்குறேன். இன்னைக்கு இது 10th யூனிட் ப்ராபபிலிட்டி தியரியில் ஒரு கான்செப்டை சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக நம்ம எவ்வளோ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் PDFக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அது நம்ம கேபிட்டல் F(x)னே எப்பவுமே நோட்டேட் பண்ணுவோம். PDFனா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இது ஸ்மால் f(x). இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா அது ஒரு குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை ஆட் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக இருக்கும். அது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளை நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிப்போம். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் நம்ம அதை இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிப்போம். இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா f'(x) small f(x). கேபிட்டல் f'(x) என்னவா இருக்கும்? ஸ்மால் f(x) இருக்கும். சரிதானா? இந்த கான்செப்டை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்க. ப்ராப்ளத்தில் இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. ரேண்டம் வேரியபிள் x காஸ் த ஃபாலோயிங் கேபிட்டல் f(x)னு கேட்டிருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் p of x less than 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஸோ p of x less than 2 அப்படின்னா நம்மளுக்கு இன்டெக்ரல் 0 to 2 small f(x) dx இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் f(x) கொடுத்துருக்காங்க. So we have to find capital F'(x). Capital F'(x) தான் என்னது? நம்மளுக்கு small f(x). So 1க்கு differentiation 0. e power minus 2x க்கு minus of differentiation என்ன? minus 2 e power minus 2x. So minus minus plus ஆயிரும். அப்ப 2 e power minus 2x if x greater than or equal to 0. அடுத்தது x less than 0ல 0 தான். இதுதான் என்னது? நம்மளுடைய f(x). இதுதான் நம்மளுடைய f(x). So p of x less than 2 அப்படி கண்டுபிடிக்கணுமா? நம்ம இன்டெக்ரல் 0 to 2 small f(x) dx. small f(x) தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். 2 into integral e power minus 2x dx. சரியா? லிமிட் இன்டெகிரேட் பண்ணுங்க. e power minus 2x by minus 2. இன்டெகிரேஷன் லிமிட் e 0 to 2. 2 will get cancelled. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் பாருங்க? மைனஸ் அவுட் சைடில் இருக்கு. e power minus 4 minus e power 0. e power 0 என்ன ஆயிரும்? 1. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இல்லை பாருங்க, அதாவது e power minus 2x dx நான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். e power minus 2x by minus 2.
சரியா e பவர் மைனஸ் 2x பை மைனஸ் 2 லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா e பவர் மைனஸ் 4 மைனஸ் e பவர் 0 e பவர் 0 1 இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ 1 மைனஸ் 1 பை e பவர் 4 இதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர் இதுதான் நம்மளுடைய ஆன்சர் சரிதானா இப்போ பாருங்க அடுத்தால நெக்ஸ்ட்டு பாருங்க அடுத்தது பாருங்க இதே மாதிரி கேபிட்டல் f of x உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்போ கேபிட்டல் f dash of x is equal to small f of x கேபிட்டல் f dash of x கண்டுபிடிங்க இதில் 0 இருக்கு 0 தான் இங்கே மைனஸ் 1 less than or equal to x less than or equal to 1ல நம்மளுக்கு xக்கு டிஃபரன்ஷியேஷன் 1 அப்போ 1 by 4 அடுத்தது இதில் டிஃபரன்ஷியேஷன் x greater than or equal to 1ல 1க்கு டிஃபரன்ஷியேஷன் நம்மளுக்கு என்ன வந்துடும் 0ன்னு வந்துடும் அப்போ அதுவும் நம்மளுக்கு வேல்யூ கிடையாது அப்போ நம்மளுக்கு இன்டர்வல் மைனஸ் 1லேருந்து 0 இங்கே மைனஸ் 1 1 இதில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன இருக்குது ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ இருக்குது 1 by 4ன்னு நம்ம எதுலேருந்து எது வரை தான் கண்டுபிடிக்கணும் மைனஸ் 1 by 2 to 1 by 2 ஸோ இந்த இன்டர்வலில் தான் 1 மைனஸ் 1 by 2லேருந்து 1 by 2 வரைக்கும் உள்ள ப்ராபபிலிட்டி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்கக்கூடியதை பார்த்த உடனே அதை அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் போடுவாங்க எல்லாரும் அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருமோ அதுவும் ஆப்ஷனில் இருக்கும் நம்ம ரொம்ப கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுவாங்க அதுதான் இங்கே விஷயம் f dash of capital F dash of x equal to small f of x இது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் இதை போட முடியும் அதுதான் நம்மளுக்கு விஷயம் அப்போ p of minus 1 by 2 less than or equal to x less than or equal to 1 by 2 equal to integral minus 1 by 2 to 1 by 2 f of x dx f of x என்னது 1 by 4 dx லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா இன்டகிரேட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு x minus 1 by 2 to 1 by 2 equal to 1 by 2 into இங்க என்ன ஒரு 1 by 2 plus 1 by 2 1 by 2 plus 1 by 2 1 தான் அப்ப ஆன்சர் என்னதான் வருது 1 by 2 தான் வருது p of minus 1 by 2 less than or equal to x less than or equal to 1 by 2 ஆன்சர் என்னதுதான் 1 by 2 தான் சரிதானா இதான் நம்மளுடைய ஆன்சர் இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் பாருங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus 1 by 2 to 1 sorry இங்கே வந்து 1 by 4 இருக்கு sorry so answer வந்து 1 by 4 1 by 4 1 by 2 போட்டேன் இப்போ ஆன்சர் வந்து it is not D but it is A 1 by அந்த 1 by 4 கிளம்போ 1 by 2 கேர்லெஸ் எழுதிட்டேன் அதான் பிரச்சனை 1 by 4 தான் நம்மளுடைய ஆன்சர் அடுத்த ப்ராப்ளம் பாருங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அது இதை விட ரொம்ப ஈஸி நேராகவே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் F dash of x தான் கொடுத்துருக்காங்க கேபிட்டல் F dash of xங்கிறது என்னது நம்மளுக்கு ஸ்மால் f of x அப்போ k by 8 0 less than x less than 2 kx by 8 2 less than x less than 4 2 less than x less than 4 அதுக்கு அடுத்தது என்ன எது வேணா இருக்கட்டும் k ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க k ஓட வேல்யூ என்னன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி integral 0 to infinity f of x அல்லது minus என்ன total probability is equal to 1 அப்படின்னு போட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும் அப்ப integral 0 to 2 ரெண்டா பிரிஞ்சிருக்கு integral 0 to 2 k by 8 dx plus integral 2 to 4 kx by 8 dx equal to 1 இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா k by 8 கான்ஸ்டன்ட் x க்கு லிமிட் 0 to 2 பிளஸ் k by 8 into x க்கு இன்டகிரேஷன் வந்து x square by 2 லிமிட் வந்து 2 to 4 equal to என்னது 1 அப்ப என்ன வருதுன்னு பாருங்க k by திரும்ப தப்பு பண்ணுறேன் பார்த்தீங்களா k by 8 k by 8 இங்கேயும் k by 8 இங்கேயும் k by 8 அப்போ k by 8 into 2 plus k by 8 into k by 8 into இங்கே என்ன வரும் 4 square by 2 4 square by 2 னா 16 by 2 8 minus 2 square by 2 4 by 2 2 equal to எவ்வளவு 1 அப்போ k by 4 plus 6k by 2
sorry 6k by 8 equal to 1. அப்போ 3 4 k by 4 plus 3k by 5 கால் முக்கால் plus முக்கால் equal to 1. அப்போ k is equal to 1. k equal to எவ்வளவு தான் 1 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? இந்த மாதிரி இதில் நம்ம படிச்சிருக்க இந்த ஊரில் நமக்கு அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது கேபிட்டல் எஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோடைய டிஃப்ரென்ஷியேஷன் தான் நம்மளுக்கு என்னது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதை தான் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணணும். சரிதானா? அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்திடலாம், அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்து கேட்கும்போது எல்லாரும் அதை அப்படியே இன்டகிரேட் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு வந்துடுவாங்க. நம்ம அதை தப்பாக பண்ணாமல் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? இப்போ உங்களில் நிறைய பேர் வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை நீங்கள் எனக்கு அனுப்பி கொடுங்க. நான் அதை கிளியர் பண்ணி டவுட் கிளியரிங் செஷன்னு தனியாக வீடியோஸ் கொடுக்குறேன். டவுட் கிளியரிங் செஷன்ஸ்னு தனியாக நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸை ரெக்கார்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சரை வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களாம் இந்த டவுட்டை யார்கிட்ட கேட்க அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்காக இந்த ஆப்ஷனை நான் கொடுத்துருக்கேன். யூஜிடிஆர்பியில் இது மாதிரி கொடுத்தேன். நிறைய பேர் அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. இல்லை நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தால் கூட உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் எங்கே படிச்சுட்ருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதுவுமே நான் கேட்க மாட்டேன். நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை மட்டும் எனக்கு அனுப்பினீங்கன்னா நான் அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸாக கொடுப்பேன். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எந்த சாப்டரில் 10 யூனிட்டில் எந்த யூனிட்டில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு அனுப்பி விடுங்க. நான் என்னால் முடிஞ்சால் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் ரெஃபர் பண்ணி கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி விடுங்க. பிஜிடிஆர்பி மேத்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். லைவ் செஷன் கொடுத்துட்ருக்கேன் டெய்லி, அது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா லைவ் செஷனும் சேர்த்தே தான் கொடுப்பேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு வேறு எந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசன்ட் டேஸில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அனுப்பி விடுங்க. நான் அதையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்குறேன். சரிதானா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எப்போ வேணாலும் கேட்டுக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்னும் சில வருஷங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி என்னுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா பிஜிடிஆர்பி மேத்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம்.